நம்ம நெல்லை முத்துமாரி வில்லிசை வந்து நாங்க எல்லாமே இளம் கலைஞர்கள் தான். நாங்க வந்து கோயில் திருவிழாக்கள் அப்பாற்பட்டு, அதாவது இப்ப நாங்க இந்த ஊருக்கு கோயிலுக்கு படிக்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ஊர்ல படிக்கிற நிகழ்ச்சியை பார்த்துட்டு இதே ஊர்லயே வந்து தேச தலைவர்களுடைய பிறந்த நாள் விழாவுக்கு நாங்க படிக்க போயிருக்கோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு குருவி குளத்துல அம்பேத்கர் பிறந்த நாள் படிக்க போயிருக்கோம். இதே மாதிரி நம்ம கழுகுமலை பக்கம் ஒரு ஊர்ல வந்து பொண்டி வீரசுவாமி கதைகள் படிக்க போயிருக்கோம். நம்ம தூத்துக்குடி பக்கத்துல துரைசாமியாபுரம் தேவர் ஜெயந்திக்கு தேவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா கதை படிக்க போயிருக்கோம். காமராஜர் ஐயா புகழ் பாட போயிருக்கோம். இந்த மாதிரி தேச தலைவருடைய கதைகளையும் படிக்க போயிருக்கோம். அந்த இடத்துல எங்களுக்கு நிறைய வரவேற்புகள் இருக்கத்தான் செய்யுது. பக்திக்கு அப்பாற்பட்டு அதை கூட நீங்க வில்லுப்பாட்டு மாதிரியே வில்லுப்பாட்டு மூலமா தலைவரோட வரலாறு படிப்போம். ஆனா மத்தவங்க படிச்சிருக்காங்களா அந்த மாதிரி? ஒரு சிலர் படிச்சிருக்காங்க. கதைகளை வில்லுப்பாட்டா படிக்க மாட்டாங்க. கோயில்கள்ல படிக்கும் போது தலைவர்களுடைய பாட்ட உடையில படிப்பாங்க. சினிமா பாட்டு அந்த மாதிரி படிப்பாங்க. வரலாறா நாங்க வில்லுப்பாட்டு அதே நீங்க படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கோம். அப்படியா? பரவாயில்லையா. துரைசாமி படத்தெல்லாம் வந்து தேவர் சித்தர்களுக்கும் அப்படியா சித்தர்கள் கோயில்களுக்கு படிக்க போயிருக்கோம். அவங்க வந்து அங்க போனதுக்கு அப்புறம் அந்த அவங்க பேரு அவங்க அம்மா அப்பா பேரு அவரோட வரலாறு சும்மா நாங்க பேப்பர்ல எழுதிட்டு அது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அத கதையாவே படிச்சிருவோம். ஒரு ஷார்ட் பீரியட்ல, அதாவது ஒரு 10 நிமிஷம் எங்களுக்கு அதை கதையை சொல்லிட்டீங்கன்னா அதை வச்சு நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஒரு முழு கதையா ஒரு 4 மணி நேரம் படிக்கிற மாதிரி கொண்டு வந்து படிச்சுருவாரு. பொதுவா வந்து அம்மா பிறப்பு, மகடாசுர சம்பாரம், முத்து போட்டி இருக்குது படிக்குது அம்மா கதை. அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த ஊருக்கு எப்படி வந்தாங்க அந்த கதையை எழுதி வச்சிருப்பாங்க ஒரு சில ஊர்ல. அதை நாங்க நோட்டை பார்த்தும் படிக்க மாட்டோம், பாராம படிச்சிருவோம் கதையை வந்து. அது அந்த அம்மா ஊரை பத்தி படிக்கும்போது உங்க விருப்பமா சாமி உக்ரமா ஆக்ரோஷமா ஆடி வரும். உங்களுக்கு பிடித்தமான ஒரு 4-5 வில்லு பாட்டு கலைஞர்கள், உங்களுக்கு மெயினா ரொம்ப பிடிச்ச கலைஞர்கள் அப்படின்னா பழைய கலைஞர்கள் யாரு சொல்லுவீங்க? நான் எனக்கு மனசாட்சிக்கிறேங்க, நான் கற்று உணர்ந்த கலைஞர்கள் பேரை சொல்றேன். அதாவது இந்த பேட்டி மூலமா நம்ம வேல்முருகன் ஹோஸ்ட் இன்ஸ்டா ஐடி சேனல்ல இருந்து குலசை முத்தாரம்மன் அருளால, ஏன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து யார்ட்டையும் தனிப்பட்ட முறையில போய் எழுதி வச்சோ அவங்க கூட உட்காந்து படிச்சோ வளர்ந்து வந்த கலைஞர்கள் கிடையாது. கேட்டு படிச்சு நான், அதாவது ஒருத்தர் படிக்கிறத பார்த்து நான் கற்று வந்து வளர்ந்து வந்திருக்கேன். அதில் நிறைய சோசியல் மீடியா மூலமா கதைகள் கிடைக்க படிச்சுட்டு இருக்கோம். சின்ன வயசுல இருந்து நான் முத வில்லுப்பாட்டு கதை கேட்கிறேன் அப்படின்னா ஆர்வங்கள் வந்தது. அதுக்கு நான் முதல்ல சொல்லும் போது எங்க அத்தை தூரத்து சொந்தம், தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பக்கத்துல சிவகாமிபுரம்